ரொம்ப அருமையா சொல்றாங்க. நிறைய காரியம். அப்ப யோசிச்சு சில காரியங்கள் எதுக்கு இயேசு? Why did Jesus come into this world? ஏன் இப்படி இயேசு உலகத்துக்கு வந்தார்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு வருகை? Why did he come like this? Okay? சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம், குயிக்கா பார்க்கிறோம். முதலாவது, as you look at the birth of Jesus Christ, you find something very, very striking. Not English தெரியும். Strikingனா, இந்த கதையை வாசிக்கும் போது, பைபிளை வாசிக்கும் போது, இது பார்க்கும் போது சில காரியங்கள் ரொம்ப தனிப்பட்ட முறையில் அப்படியே தெளிவா தெரியும். முதலாவது காரியம் நான் வாசிக்கும் போது, இது கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் பிளான் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் இதை வாசிக்கும் போது என்ன தெரியுமா வந்து, why Jesus Christ was born in a manger? ஏன் இயேசு கிறிஸ்து ஒரு மாற்று தொழுவத்தில் பிறக்கணும்? ஏன் அவருக்கு இடமே கிடைக்கலையா? அவர் தான் கடவுள், அவர் தான் தேவகுமாரன். ஆனாலும் அவருக்கு இடம் கிடைக்காம இஸ் born in a manger, ஒரு மாற்று தொழுவத்தில் பிறக்கிறார். இன்னொரு யோசிச்சு பார்த்தேன், ஏன் அவங்க அப்பா அம்மா பற்றி பெரிய ஆளுங்க கிடையாது, சாதாரண மனுஷர்கள். Mary and Joseph were absolutely ordinary people. And I looked at the story and said, why Jesus was born to very ordinary people? Very, very ordinary people. சாதாரணமான ஜனங்களுக்கு இயேசு